அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி தாங்க தமிழ்நாட்டில் சட்டமேலவையோட நீக்கம். ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை பாருங்கள். நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்டமேலவை எப்போது நீக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கான சட்டம் அதாவது மசோதா 1986 நம்ம கொண்டு வந்து எப்போது நடைமுறைப்படுத்துகிறோம், எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னா 1986 நவம்பர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வருதுங்க. அப்போ தமிழ்நாட்டில் எப்போது சட்டமேலவை நீக்கப்பட்டது அப்படின்னா 1986 நவம்பர் 1. சரிங்க. அடுத்ததுங்க, சட்ட மேலவைக்கான தேர்தல் மிக முக்கியமான பகுதி. ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும், அதாவது சட்ட மேலவையில் உங்களுக்கு ஒரு கேள்வி எப்பயுமே போவாங்க. ஸோ அதில் பாருங்கள், ஆளுநர் என்ன பண்ணுறாருங்க, 1/6 உறுப்பினர்களை சட்ட மேலவைக்கு நேரடியாக நியமனம் செய்கிறாரு. ஸோ அப்போ ஆளுநர் 1/6. ஸோ அந்த 1/6 யாராக இருப்பாங்க? கலை, அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம். ஸோ இதிலிருந்து சரியாங்க, இதில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை. அடுத்தது பாருங்கள், 12/1. ஸோ 12ஆம் வகுப்பு முடிதால் தான், அதாவது 12th ஸ்டாண்டர்டு நீங்கள் படித்தா தான் பட்டதாரி ஆக முடியும். ஸோ அப்போ பட்டதாரிகள் பார்த்துக்கிறணும். ஸோ 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ரிமைனிங் 12/1 பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ பட்டதாரின்னு வந்துட்டாலே 12/1. அடுத்தது பாருங்கள், 3/1 அப்படின்றது அரசியல்வாதிகள். சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3/1 உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது எம்எல்ஏக்கள் இருக்காங்களங்க. ஸோ அவங்களாம் சேர்ந்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு மறைமுக தேர்தல் முறை தான். ஸோ மிக முக்கியமான ஒரு பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.